பணக்கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம வாழ்ற இந்த உலகத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி பின்னால இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எல்லா நாட்டு அரசாங்கத்தையும் சரி, எல்லா பெரிய கம்பெனிகளையும் சரி அதோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த சக்தியோட முகத்திரையை கிழிக்க போறோம். அந்த சக்தி வாய்ந்த நிறுவனத்தோட பேரு தான் BlackRock. இத நீங்க வெறும் ஒரு முதலீட்டு கம்பெனின்னு நினைச்சா அது தப்பு. இது நவீன உலகத்தோட ஒரு நிழல் அரசாங்கம் மாதிரி. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறீங்களா? வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஏன் நம்ம ஊரு ரிலையன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்கிற பிரம்மாண்டமான கம்பெனிகளோட உண்மையான ஓனர் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யோசிக்கிற பதிலா அது இருக்காது. ஆனா நான் சொல்ல போற பதில் உங்களை நிச்சயமா அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். $10 ட்ரில்லியன். இதுதான் BlackRock தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சொத்துக்களோட மதிப்பு. இந்த நம்பர் எவ்வளோ பெருசுன்னு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, ஜப்பான், ஜெர்மனி இந்த ரெண்டு பெரிய நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்திய, அதாவது ஜிடிபிய ஒன்னா சேர்த்தா கூட இந்த நம்பர் கிட்ட நெருங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி ரெண்டு பெரிய நாடுகளை விட சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா அதோட பவர் என்னவா இருக்கும்? இவங்க வெறும் சந்தையில முதலீடு செய்யறவங்க கிடையாது. இவங்க தான் சந்தையே. ஆமா, தே ஆர் தி மார்க்கெட். இந்த ஒரு வரிதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. எப்படி ஒரு நிறுவனம் சந்தையாவே மாற முடிஞ்சது? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெக்கானிசம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தோட பேரு தான் ஆர்பிட்ராஜ். இது ஒரு முடிவே இல்லாத நான் ஸ்டாப்பா லாபம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரம் மாதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மள பல பேருக்கு தெரியவே தெரியாது. வாங்க இப்போ இந்த எந்திரத்தை நம்ம பிரிச்சு மேயலாம். முதல்ல ETF-னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு ETFங்கிறது ஒரு பூக்கூடை மாதிரி தாங்க. அந்த கூடைக்குள்ள ஆப்பிள், ரிலையன்ஸ், TCSன்னு பல கம்பெனிகளோட பங்குகளை, அதாவது ஷேர்ஸை பூக்கள் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கூடையை மொத்தமா வாங்கினா அதுல இருக்கிற எல்லா பூக்களையும், அதாவது எல்லா ஷேர்ஸையும் ஒட்டுமொத்தமா வாங்கின மாதிரி அர்த்தம். இப்போ இங்க தான் ஒரு சின்ன மேஜிக் நடக்குது. சில சமயங்கள்ல அந்த பூக்கூடையோட விலை $100 இருக்கும். ஆனா அந்த கூடைக்குள்ள இருக்கிற பூக்களோட மொத்த விலையை தனித்தனியா கணக்கு போட்டா $100 1 பைசாவா இருக்கும். இந்த 1 பைசா வித்தியாசம் பார்க்க சின்னதா தெரியலாம். ஆனா இதுதான் கோடிக்கணக்கில் பணத்தை உருவாக்குற அந்த ரகசியம். இந்த சின்ன விலை வித்தியாசத்தை ஆர்பிட்ராஜ் மூலியமா எப்படி லாபமா மாத்துறாங்கன்னா, BlackRock மாதிரி நிறுவனங்களோட அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்னர்கள் விலை கம்மியா இருக்கிற அந்த கூடைய, அதாவது ETF-ஐ மொத்தமா வாங்குவாங்க. அடுத்த மைக்ரோ செகண்ட்ல விலை அதிகமா இருக்கிற அந்த பூக்களை, அதாவது ஷேர்ஸை தனித்தனியா வித்துடுவாங்க. நடுவில் இருக்கிற அந்த 1 பைசா வித்தியாசம் அவங்களுக்கு லாபம். இது ஒரு தடவையோ 2 தடவையோ இல்ல, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான தடவை நடக்கும். அப்ப லாபத்தை கணக்கு போட்டு பாருங்க. இப்போ ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லட்டுமா? இந்த முழு டிரான்சாக்ஷன்லயும் பணமே கைமாறாது. அவங்க கையில இருக்கிற ஷேர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ETF யூனிட்களை வாங்குவாங்க. இதுக்கு பேரு இன் கைண்ட் டிரான்ஸ்ஃபர். இதனால வரியும் மிச்சம். கோடிக்கணக்கான டாலர்கள் சந்தையில நகரும். ஆனா $1 கூட பணமா கைமாறாது. இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலே புதுசா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த முழு ஆட்டத்தையும் பின்னாடி இருந்து இயக்குறது ஒரு சூப்பர் மூளை. அதோட பேரு அலாதீன். இது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிடையாது. இது BlackRock-ஓட அலாவுதீன் அற்புத விளக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சந்தையில வர ஒவ்வொரு சரிவையும், ஒவ்வொரு ஏற்றத்தையும், ஏன் ஒவ்வொரு சின்ன அசைவையும் கூட அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அலாதீன் கணிச்சிடும்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அலாதீன் வெறும் பங்குச்சந்தை விலைகளை மட்டும் பார்க்கறதில்ல. உலகத்தோட வானிலை எப்படி இருக்கு, முக்கிய செய்திகள் என்ன வருது, கப்பல் போக்குவரத்து எப்படி நடக்குது, நாடுகளுக்கு நடுவுல போர் பதற்றம் இருக்கா, ஏன் சோஷியல் மீடியாவில் நீங்களும் நானும் என்ன பேசிக்கிறோன்ற வரைக்கும் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுது. அதனால தான் இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் இல்ல, இது நவீன நிதி உலகத்தோட சோர்ஸ் கோடு. வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரிய வங்கிகள்ல இருந்து அமெரிக்க அரசாங்கம் வரைக்கும் பல நாட்டு அரசாங்கங்கள் கூட ரிஸ்க கணிக்கிறதுக்கு அலாதீனை தான் நம்பியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோமா? இன்னைக்கு உங்ககிட்ட அந்த $10 ட்ரில்லியன் கொடுத்தா நீங்க முதல்ல எந்த கம்பெனியை வாங்குவீங்க? கொஞ்சம் யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருடைய தேர்வு பெஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெரிய ஆட்டத்துல நாம, அதாவது நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் எங்க வரோம்னு பார்க்கலாம். நாம தான் பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற வலையில ஈஸியா சிக்கிறோம். நாம எல்லாரும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா பணம் சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட இந்த பாதுகாப்பான முதலீடு தான் BlackRock மாதிரியான நிறுவனங்களுக்கு ஒரு வற்றாத பணம் ஊற்றா இருக்கு. இது ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் மாதிரி நம்ம பணத்தை எல்லாம் உறிஞ்சி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்களேன். நாம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுற பணத்துல பெரும் பகுதி, கிட்டத்தட்ட 35% வெறும் 10 பெரிய கம்பெனிகளுக்குள்ள தான் போகுது. இதனால என்ன ஆகுது? அந்த பெரிய கம்பெனிகள் இன்னும் பெருசாகுது, சின்ன கம்பெனிகள் வளர முடியாம போகுது.
அதிகாரம் எல்லாமே ஒரு சில இடத்துல மட்டும் குவியுது. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய அபாயம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான புள்ளி இதுதான். நீங்க முதலீடு செய்யறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அவங்க இந்த சந்தையை முழுசா கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான பணத்தை, அதாவது மூலதனத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. நம்ம பணம் அவங்கள இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாத்துது. அவங்க இன்னும் அதிகமா சந்தையை கட்டுப்படுத்துறாங்க. பணத்தோட இந்த மாதிரி ரகசியமான குறியீடுகளை எல்லாம் உடைச்சு புரிஞ்சிக்க மறக்காம நம்ம பணங்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி பல உண்மைகள் உங்களை தேடி வரும். சரி, இவ்ளோ பெரிய ராட்சசனுக்கு நடுவுல நாம எப்படி தப்பிச்சு வாழ்றது? இது ஒரு பிரச்சனைன்னு மட்டும் சொல்லி முடிக்காம இதுக்கான சில தீர்வுகளையும் இப்ப நாம பார்க்கலாம். இதுக்கு 3 விதிகள் இருக்கு. 1. BlackRock மாதிரி பெரிய நிறுவனங்களோட பணப்புழக்கத்தை கவனிங்க. அவங்க போற திசைக்கு எதிரா நீச்சல் போடாதீங்க, வெள்ளத்தோட போறது தான் புத்திசாலித்தனம். 2. அந்த டாப் 10 கம்பெனிகளை மட்டுமே நம்பி இருக்காம அதுக்கு வெளியேயும் பாருங்க. சந்தை சரியும் போது கூட மதிப்பு குறையாத, அதாவது எந்த நெருக்கடியும் தாங்கக்கூடிய சொத்துக்களை தேடுங்க. 3. உங்க சொத்துல ஒரு பகுதியை தங்கம் மாதிரி டிஜிட்டல் இல்லாத நம்ம கையால தொட்டு உணரக்கூடிய பொருட்களா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நிதி நெருக்கடி வந்தா ETF-ல இருந்து பணத்தை எடுக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு இதை விட முக்கியமான ஒண்ணு. அதுக்கு பேரு காண்டிலான் விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா, புதுசா பணம் அச்சிடும்போது அந்த பணம் முதல்ல யார்கிட்ட போகுதோ அவங்க தான் அதிக லாபம் சம்பாதிப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னு அடுத்த பகுதியில விளக்கமா பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. BlackRock சொத்துக்களை வாங்குது, சரி. ஆனா அந்த சொத்துக்களை வாங்க தேவையான பணத்தை அச்சிடுற அந்த எந்திரம், அந்த மணி பிரிண்டர் யார்கிட்ட இருக்கு? அந்த பணம் அச்சிடும் எந்திரத்தின் உண்மையான உரிமையாளர் யார்? இந்த கேள்விக்கான பதில்தான் நவீன உலகத்தோட உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு காட்டும். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.